இந்த விஷயம் தெரியாம கிச்சன்ல கால் கடுக்க நின்னோமே அப்படின்னு நினைப்பீங்க. அது என்ன அப்படின்னு வீடியோ வந்து பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டூ நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸ்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டூ லைஃப்ல நமக்கு தேவையான முக்கியமான டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு டிப்பா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து குங்குமம்லாம் நம்ம வந்து நெத்திக்கு வைக்குவோம். அந்த மாரி வைக்கும்போது அது டைரக்ட்டா வந்து நம்ம வைக்கிறப்ப அது அப்படியே வந்து கீழ விழுந்துரும். நம்ம அதிகமா வந்து வண்டியில போகும்போது நம்ம வச்சதுக்கான ஒரு அடையாளமே தெரியாம அது அப்படியே வந்து காத்துல பறந்து போயிடும். அத அவாய்ட் பண்றதுக்கான ஒரு சின்ன டிப் தான் பாருங்க. நான் வந்து வேஸ்லைன் தான் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வேஸ்லைன் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து அந்த லிப் பாம்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது கூட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லிப் பாம் இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி வந்து வேஸ்லைன் கூட நம்ம வந்து லைட்டாக கொஞ்சமாக வந்து கொஞ்சோண்டு துளி போல் எடுத்து அதை அழகாக வந்து நம்ம வந்து நெத்தியில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த மாதிரி குங்குமம் வைக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து அந்த குங்குமம் வந்து கலையவே கலையாது. நம்மளாம் கையை வச்சு தேய்ச்சி கழுவினா மட்டுமே அந்த குங்குமம் வந்து கலைஞ்சி போகும். அது வரைக்கும் நம்ம வச்சது அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஃபிக்ஸ்டாக அப்படியே நல்லா வந்து ஒட்டிக்கும் கம்மு மாதிரி. உங்ககிட்ட வந்து லிப் பாமும் இல்லை, அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வேஸ்லைனும் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து ஆயில் கூட லைட்டாக வந்து நம்ம எடுத்து அப்படியே வந்து கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கு மேலே கூட வந்து தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் விளக்கெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சமாக அது கொஞ்சம் விளக்கெண்ணெய் வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கும் இல்லையா, அது கூட வந்து லைட்டாக வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம வந்து மொபைல் ஃபோன் வாங்கினோன்னே இந்த மாதிரி வந்து நம்ம கவர் போட்டு தான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். கொஞ்சம் நாளில் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறமா வந்து அந்த மொபைல் ஃபோன் வந்து வீணாக போயிடும். அப்படி இல்லைனா நம்ம வந்து வேறு மாற்றுற மாதிரி கூட நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த டைமில் இந்த மாதிரி நம்மளோட அந்த மொபைலோட கவர் வந்து நம்ம வேஸ்ட்டாக தான் அதை வச்சுருப்போம். அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போடக்கூட செஞ்சுருவோம் அந்த மாதிரி. ஏன்னா ஒரு மொபைலுக்குள்ள கவர் வந்து இன்னொரு மொபைலுக்கு வந்து செட் ஆகாது. அதனால் வந்து நம்ம வந்து அந்த மொபைலுக்குள்ளதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், தூக்கி போடாமல். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூட பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அம்மா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடுகளில் இந்த மாதிரி வந்து பாத்திரம் கழுவுறதுக்காக ஸ்க்ரப்பர்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்க்ரப்பர் வந்து நம்ம பாத்திரம் கழுவிட்டு அது மேலேயே சோப் மேலேயே நம்ம திருப்பி திருப்பி வைக்கிறதுனால அந்த சோப்பில் வந்து அப்படியே தண்ணி வடிஞ்சு ஒரு மாதிரி அந்த சோப்பாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது நம்ம பவுட்ரு வைக்கும் போது அது அப்படியே குழகுழப்பு தன்மையாக ஆகிடும். மறுபடியும் வந்து பயன்படுத்தும் போது அதிக குழகுழப்பு தன்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து சோப்பு கரைஞ்சி போயிடும். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சோப்பு வாங்குற இடத்துல 2-3 சோப்பு வாங்குற மாதிரி கூட இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மொபைல் கவர் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோலாம் எடுப்போம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் வந்து ஹோல் இருக்கும். அது வழியாக வந்து நமக்கு தண்ணி ஃபுல்லாகவே கீழே வந்து அப்படியே வந்து வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வந்து மொபைலோட கவர் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூட பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம குக்கரில் ஏதாவது வந்து சாதம் வேக வைக்குவோம், அப்படி இல்லைனா குழம்பு இந்த மாதிரி ஏதாவது செய்வோம். அந்த மாதிரி செய்யும் போது அதில் இருக்கிற தண்ணி வந்து கொதிக்காமல் நம்ம வந்து குக்கர் விசில் வந்து போடக்கூடாது. நம்ம மூடி போட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப நேரம் வந்து நமக்கு வந்து கொதிக்கிற மாதிரி இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா கேஸும் வேஸ்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் அதிலேருந்து வந்து அப்படியே வந்து பொங்கி பொங்கி வடிகிற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் இந்த மாதிரி வந்து ஒரு மூடியை போட்டால் தான் நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து கொதி வரும். அதனால் நான் அந்த மாதிரி வந்து தட்டை போட்டு நல்லா வந்து மூடி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம நல்லா கொதிச்சோன்னே இந்த மாதிரி வந்து க்ளோஸ்டாக நம்ம வந்து மூடி வச்சு விசில் போடும்போது சீக்கிரமாகவும் நமக்கு வந்து விசில் வரும். அதே டைமில் நமக்கு பொங்கி வழியாமலும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொதிக்காமலே வந்து மூடியை போடுறதுனால பொங்கி வழியுது அப்படின்ட்டு கூட நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அதை கண்டிப்பாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பெரும்பாலும் எல்லாருமே வந்து கவலைப்படுற விஷயம் அப்படின்னா, நம்ம எப்படி தான் வந்து குக்கரை வந்து யூஸ் பண்ணாலுமே அது பொங்கி பொங்கி தான் வழிஞ்சிட்ருக்கு. அதுக்கு வந்து என்ன பண்ணாலும் வந்து அதுக்கு ஒரு டிப்ஸே வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி வந்து பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் கட் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் எத்தனை குக்கர் வச்சுருக்கோமோ அத்தனை குக்கரோட அந்த கேஸ் கட்லையும் இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த குக்கர்லேருந்து வழியிற அந்த பருப்பாக இருக்கட்டும் சாதமாக இருக்கட்டும் அடுப்பு ஃபுல்லாகவே வழிஞ்சிரும். அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வழிஞ்சு நம்ம கால் கடுக்க நின்று அந்த கிச்சனில் வந்து வேலை பார்த்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறதுக்கு வேலையே இல்லை. இந்த மாதிரி வந்து ஒரு டிப் மட்டும் ஈஸியாக வந்து பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக வந்து அந்த கேஸ் கட்டில் கொஞ்சமாக வந்து ஒரு 2 சொட்டு அளவுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கை விரல்களாலேயே நல்லா சுற்றி ரொட்டேட்டடாக நம்ம அந்த மாதிரி வந்து நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் எத்தனை குக்கரோட கேஸ் கட் இருந்தாலும் இந்த மெத்தடை வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து செஞ்சு நம்ம வந்து குக்கரை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நமக்கு பொங்கி வழியறதை கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா எப்போதுமே நம்ம வந்து கேஸ்கட்டை வந்து கழுவி மாட்டிருவோம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு மாதிரி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். இதனால் நம்ம வந்து குக்கர் உள்ள அந்த கேஸ்கட்டை போட்டு நம்ம வந்து விசில் வைக்கும்போது பருப்பு குழம்பு இது மாதிரி வைக்கும்போது அப்படியே வடிஞ்சு அந்த அடுப்பு ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து மறுபடியும் க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு வேலை வச்சிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம குக்கரை கழுவும் போதே கழுவிட்டு அந்த கேஸ்கட்டையும் நம்ம சுத்தமாக வந்து கழுவுவோம். அந்த கழுவிக்கு நம்ம காய வச்சுட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி அந்த மூடியோட நம்ம ஃபிக்ஸ்டாக மாட்டி வச்சுக்கும் போது மறுபடியும் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 லப்பர்லேயும் சூப்பராக வந்து ஆயில் வந்து நல்லா வந்து தடவி வச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த மூடியில் நம்ம இந்த மாதிரி கேஸ் கட்டை போட்டு நம்ம வந்து சமையல் செய்யும் போது இந்த மாதிரி லீக்கேஜ் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அந்த விசில் போடும் இல்லையா, அதில் வந்து லைட்டாக வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்லையும் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம வந்து அதில் ஒரு சொட்டு அப்படி இல்லைன்னா ஒரு 2 சொட்டு விட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து பொங்கி வரதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிட்டோம் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போது பருப்பாக இருக்கட்டும் சாதமாக இருக்கட்டும் பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இதை வந்து நம்ம லைவாகவே வந்து இது எப்படி வந்து நம்ம வந்து குக்கரை வந்து மூடி விசில் போட்டு வைக்கிறோம் அப்படின்ட்டு நான் காமிச்சேன். நான் குக்கர் உள்ள பருப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்தோன்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். சூப்பராக விசில் வருது. குக்கர் வெளியிலேருந்து எதுவுமே பொங்கி வரலை பாருங்கள். இந்த குக்கர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக நான் மெயின்டைன் பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட நமக்கு வந்து மேலே வந்து ஒரு 4 விசில் அளவுக்கே உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன். கொஞ்சம் கூட வந்து கீழே வந்து வழியவே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வந்து நெய் டப்பா, ஒரு குட்டியான டப்பா தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். நெய் வந்து காலியானதுக்கு அப்புறமா இதை நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து நல்லா சூப்பராக எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து அதிக காசு கொடுத்து நம்ம வந்து ஆன்லைனில் வாங்கணும் அப்படி இல்லைனா கடையில் வாங்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே கிடையாதுங்க. நான் எப்படி வந்து ஒரு கம்பி வச்சு அழகாக ஹீட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு 3 ஹோல் அளவுக்கு நான் வந்து விட்டுருக்கேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து நல்லா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் பெரிய பெரிய ஹோலாக தான் நான் விட்டுருக்கேன். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பொருள் வந்து வெளியில் வரத்துக்கு கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் நைஸ் உப்பு இருக்கு இல்லையா, அதுக்காக தனியாக வந்து நம்ம கடைகளில் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ்லாம் நம்ம வாங்கி வச்சுப்போம். அந்த மாதிரி வாங்கி வச்சுக்காமல் நம்மளே வீட்டில் இந்த மாதிரி வந்து நெய் டப்பா காலியானதுக்கப்புறமா அதை கழுவி நல்லா காய வச்சு இந்த மாதிரி ஹோல் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நைஸ் உப்பு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும். ரொம்பவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். எவ்வளோ க்யூட்டாக ஒரு குட்டி பாட்டில் பாருங்கள். பார்க்குறதுக்கு எந்த அளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம இதை வந்து இன்னொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சப்பாத்தி செய்வோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வெளியில் வந்து தனியாக தான் மாவு எடுத்து அதை வந்து ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி க்ளோஸ்டாக வந்து நமக்கு வந்து பாக்ஸில் நம்ம போட்டு அதை ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து மாவும் வேஸ்ட் ஆகாது. அதே டைம் நம்ம வந்து திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அப்படியே நம்ம வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஹோல் வழியாக உள்ளே எறும்பு போயிடும். நம்ம வெளியில் வைக்காமல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அது சேஃபாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். நான் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி சில்வர் ஸ்க்ரப்பர் வந்து நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும் போதும் அந்த சில்வர் பாத்திரம் கழுவும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து கிராச் ஆகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதை வந்து பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது வந்து கரை பிடிச்ச பாத்திரம் அப்படி இல்லைனா வந்து விளக்க முடியாத அந்த குழம்புலாம் வந்து நிறைய வந்து ஒரு மாதிரி வந்து லேயர் மாதிரி படைஞ்சிருக்கும். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நான் வந்து வேஸ்ட்டு ப்ரஷ் ஒன்று இருந்துச்சு, அதை வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி லப்பர் பேண்ட் எடுத்து இந்த மாதிரி அழகாக வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஊறுகாய் பாட்டில் அப்படி இல்லைன்னா வந்து எண்ணெய் பாட்டில் இந்த மாதிரி வச்சுருப்போம். அந்த மாதிரி பாட்டிலில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து கையை விட்டு இந்த மாதிரி வந்து கழுவ முடியாது. ஏன்னா அந்தளவு தான் நமக்கு வந்து கை வந்து உள்ளே போகும். இந்த மாதிரி கையை வச்சு க்ளீன் பண்ண முடியாத பாட்டிலுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏதாவது வந்து சோப்பு அப்படின்னா லிக்விட் வச்சு நம்ம டிப் பண்ணி இந்த மாதிரி வந்து நல்லா சூப்பராக நம்ம தண்ணி வச்சு க்ளீன் பண்ணும்போது கிளாஸ் பாட்டில் ஏதாவது ஒட்டிட்டு இருந்தாலும் வந்துடும். இதே மாதிரி நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதே மெத்தட் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வந்து நம்ம இந்த பாட்டில் தான் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு வந்து வாட்டர் பாட்டில் கொண்டு போவாங்க இல்லையா,
அந்த பாட்டிலையும் நம்ம சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரஷ்ஷை விட பாட்டில் வந்து கொஞ்சம் வந்து ஹைட்டாக இருக்கு இல்லையா, நம்ம வந்து டேரெக்டாக உள்ளே விட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து கட்டைப்பையெல்லாம் வச்சுருப்போம். அந்த கட்டைப்பையில் 2 கம்பு இருக்கும் இல்லையா, அதில் வந்து சில டைம் வந்து பை வந்து வீணாக போயிடும். அப்படி இல்லைனா வந்து ஒத்த கம்பு வந்து உடஞ்சிரும். அந்த ஒரு கம்பு மட்டும் நமக்கு இருக்கும். அதை வந்து நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு கட்டைப்பையோட குச்சி தான் எடுத்திருக்கேன். அந்த குச்சியில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக வந்து நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி நல்லா சொருகி வச்சுருங்க. நல்லா அழுத்தமாக நம்ம சொருகிட்டோம் அப்படின்னா அது வந்து கீழே வந்து விழாது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிக்விட் அப்படி இல்லைனா சோப்பு ஏதாவது வச்சு நம்ம வந்து சூப்பராக வந்து உள்ளே வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீனாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் எந்த கெட்ட வாடையும் இருக்காது, கொலகொலப்பு தன்மையும் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து நாள் போக்கில் அதை வந்து கழுவாமல் சில பேர் வந்து அப்படியே லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி கழுவி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கழுவும் போது உள்ளே வந்து ஒரு மாதிரி கொலகொலப்பு தன்மையாக இருக்கும், கெட்ட வாடையும் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணிங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம வீட்டில் குக்கர் வச்சுருப்போம். அது வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ண அதோட அந்த நெட்டு வந்து லூஸாக ஆகிடும். அதுக்கு வந்து ஒரு சின்ன டிப் தான். அதுக்காக வந்து நம்ம கடைக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சு அப்படின்னாவே ஈஸியாக வந்து அதை வந்து நம்ம வந்து சூப்பராக டைட் பண்ணிடலாம். இது நம்ம வீட்டு ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்கள விட்டு சூப்பராக இதை வந்து டைட் பண்ண வச்சிடலாம். அப்படி இல்லைனா நம்ம கூட வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணாலும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து நம்ம வந்து டைட் பண்ணிடலாம். நான் அந்த மாதிரி தான் வந்து டைட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் டைட் பண்ணது இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்து எனக்கு டைட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த அளவு வந்து ஆடுனுச்சு இப்போ பாருங்கள், ஒரு மாதிரி கொடன்னு இருந்துச்சு இல்லையா, இப்போ நல்லா சூப்பராக டைட் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் உள்ள குக்கரும் இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். இந்த மாதிரி சில்வர் ஸ்க்ரப்பர் தான் எடுத்துருக்கேன். இது கூடவே வந்து நம்ம 10 ரூபாய்க்கு ஜூஸ் பாட்டில்லாம் வாங்கி குடிப்போம் இல்லையா, அது குடிச்சோன்னா அந்த பாட்டில் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த மேல் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் அந்த மேல் போர்ஷன் மட்டும் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இன்னும் கூட வந்து கொஞ்சம் கம்மியாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் குட்டியாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கோம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சில்வர் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி வந்து ஒரு கயிறு வச்சு இந்த மாதிரி வந்து கட்டி எடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ண பாட்டில் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக கட்டியாச்சு. இப்போ அந்த பாட்டில் உள்ள நம்ம அழகாக வந்து அதை வந்து இன்சர்ட் பண்ணி அழகாக அந்த பாட்டிலோட மூடியை வந்து நம்ம மேலே வந்து அப்படியே வந்து மூடி எடுத்துடலாம். எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். பாருங்கள், நம்மளே வந்து ரெடி பண்ணது. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள், 2 கயிறையும் நம்ம வெளியில் இழுத்துட்டு அழகாக மூடி வச்சு நம்ம மூடிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா டைட்டாக இருக்கும் நமக்கு. அது வந்து கழண்டு விழவே விழாது. பாருங்களா, சூப்பராக க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிங்க்லாம் இருக்கு இல்லையா, சிங்க் வந்து டேரெக்டாக வந்து கையை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது சூப்பராக நல்லா பளிச்சுன்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாத்ரூமில் டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கும் போது அங்கங்கே தெரிச்சு ஒரு மாதிரி கரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கூட இந்த மாதிரி வந்து நம்ம ஏதாவது வந்து சோப்பு அப்படிலாம் லிக்விட் வச்சு நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணும்போது அந்த டைல்ஸ் நல்லா பளிச்சுன்னு. இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி நம்ம பாத்ரூம்லேயே வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி பாத்திரம் கழுவுறதுக்கு கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். சில பேருக்கு வந்து கையில் அலர்ஜியாக வந்து ஒரு மாதிரி வந்து எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும். டேரெக்டாக வந்து பாத்திரம் கழுவ முடியாதவங்க இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப்பரை நம்ம ட்ரை பண்ணி நம்ம விளக்கும் போது ரொம்பவே வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் தான் 1 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையிலலாம் வந்து மூல்தானி மெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மூல்தானி மெட்டி எடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பால் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம மூல்தானி மெட்டி சேர்த்ததுனால இந்த பேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக வந்து நல்லா திக்காக ஆகிடும். பாருங்கள், நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி வந்து தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க்காக தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுவே நம்ம பார்லருக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரக்கணக்கில் நம்ம காசு கொடுக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழித்து நம்ம அழகாக வந்து நல்லா கோல்டு வாட்டரில் நம்ம கழுவிட்டோம். நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்கும். இது நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம், மேரேஜ் போகிறோம் அப்படின்னா இது முதல்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு மறுநாள் சூப்பராக இருக்கும் ஃபேஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் எப்படி வந்து வீடியோவில் காமிச்சிடும் இதே மாதிரி நம்ம வந்து ஃபேஸில் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணும்போது நல்லா பளிச்சு
பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது. நம்ம ஹோம் ரெமெடி தான் பண்ணியிருக்கோம். மூல்தானி மட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே டைமில் நம்ம வந்து மஞ்சத்தூள், பால் தான் சேர்த்துருக்கோம். இதனால் வந்து நம்ம ஃபேஸ்க்கு போடும்போது ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக சூப்பராக இருக்கும். நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.